மனித உடல் புதைக்கப்பட்ட இடத்துல போய் வழிபாடு நடத்துவது அப்படிங்கிறது இஸ்லாத்துல பழக்கம் கிடையாது. அது ஒன்றும் மசூதி இல்ல தொழுகை நடத்துறது. தர்கா வழிபாடு உண்டு. இப்ப எஸ்டிபி, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, முஸ்லீம் லீக் போன்ற அமைப்புகள் இவங்க எல்லாமே தர்கா வழிபாட்டை எதிர்ப்பவர்கள். ஷிர்கு மாநாடு நடத்துறாங்க, டிஎன்டி தவ்ஹீத் ஜமாத் நடத்துது. ஆனா இவங்க வேணும்னே இவ்வளவு வருஷமா இந்த பிரச்சனை கிடையாது. கடந்த சில வருடங்களாக மலை சிக்கந்தர் மலை, எங்களுக்கு அங்க போய் நாங்க வழிபாடு நடத்தணும் அப்படின்னு சொல்லி வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு பண்றாங்க. முதல்ல உள்ளூர் முஸ்லீம்கள் யாரும் அதுல பங்கெடுத்துக்கல. அங்க உள்ளூர் முஸ்லீம்கள் அனைவருக்குமே, உள்ளூர் ஜமாத் எல்லோருக்குமே அந்த திருப்பரங்குன்றத்துல வாழ்வாதாரமாக திகழ்வதே கோயில் தான். அதை வச்சுதான் அவங்க, அதனால அவங்களாம் சுமூகமா தான் இருந்தாங்க. திமுக ஆட்சிக்கு வந்த உடனேயே முஸ்லிம் மத அடிப்படைவாத சக்திகள் ஒரு மத கலவரத்தை தூண்ட வேண்டும் என்கின்ற உள்நோக்கத்தோடு, அதனாலதான் அந்த எம்பி நவாஸ்கனி, திமுக எம்பி, அவரே அங்க நேரில் நாங்க மலை மேல முஸ்லீம் மாமிசம், முஸ்லீம் எம்பி, முஸ்லீம் லீக், நவாஸ்கனி முஸ்லீம் லீக் இது. ஆனா திமுக கூட்டணி எம்பி தானே அது இல்லையா? அந்த நவாஸ்கனி எஸ்டி கூரியர் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கிறவர். அவர் நான் மாமிசம் சாப்பிட்டு மலை ஏறினேன். திருப்பரங்குன்றம் மலை புனிதமானது. அங்க உயிர் பலி கிடையாது. நம்முடைய முருகனுக்கு அங்க அல்லது மேல இருக்கிற விஸ்வநாதருக்கு எப்பவுமே பலியிட்டது கிடையாது. நீ இப்ப அங்க புதுசா பலியிடணும், நாங்க கறி சாப்பிட்டு நாங்க மேல ஏறுவோம், மாட்டுக்கறி சாப்பிட்டு மேல ஏறுவோம், இப்படி எல்லாம் பேசுறது எந்த வகையில நியாயம்? நியாயமே கிடையாது. நான் கறி சாப்பிடலன்னு சொல்லி அவர் சொல்றாரு, மறுப்பு தெரிவிக்கிறாரு. அவர் மறுத்துட்டா, ஆனா அவர் பேசுற அந்த வீடியோ, அந்த காட்சி, அது எல்லாமே பாக்குறீங்க. அவரோட வந்தவங்க அங்க உட்கார்ந்து மாமிசம் சாப்பிடுறாங்க. எந்த வகையில நியாயம் இல்லை. ஒரு முஸ்லீம் அவங்களுடைய வழிபாட்டு தலை இருக்கு, அங்க போய் நான் பன்னிக்கறி சாப்பிடுவேன்னு சொன்னா ஒத்துக்குவாங்களா? இதெல்லாம் இந்து முஸ்லீம் ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய ஒரு செயல். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அறநிலையத்துறை இருக்கு இல்லைங்களா, அவங்க தான் நிர்வாகம் பண்றாங்க. அந்த மலை முழுவதுமே கோயிலுக்கு சொந்தமானது அப்படின்னு 1934 பிரிட்டிஷ் பிரிவு கவுன்சில்ல மலை, அதை சுத்தி இருக்கிற கிரிவல பாதை எல்லாமே கோயிலுக்கு சொந்தமானது. அங்க இடைக்காலத்துல சில முஸ்லீம் பணங்களை புதைச்சிட்டாங்க. அதை ஒண்ணு இந்துக்களும் பெருசா கண்டுக்கலாம், அமைதியா இருந்தாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லாம தான் இருந்தது. இப்ப இந்த பிரச்சனையை கிளப்ப வேண்டிய அவசியம். அறநிலையத்துறை என்ன பண்ணிருக்கணும்? அது எங்க கோயிலுக்கு சொந்தமானது இல்லையா? அவங்க தான் அதை தெளிவுபடுத்தணும். அறநிலையத்துறை அமைச்சர் அமைதியா இருக்குது, மாண்புமிகு முதலமைச்சர் அமைதியா இருக்குது. ஆனா ஒரு சில அரசியல் கட்சிகள் எஸ்டிபி எடுக்கக்கூடிய இந்த நடவடிக்கைக்கு உறுதுணையாகவும் இருக்கிறாங்க. இப்ப உள்ளூர் ஜமாத்தாரு சேர்ந்து இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும். அங்க நாங்க ஆடு கோழிகளை பலியிடுவதற்கு நாங்க மேல போவோம்னு சொன்னாங்க. காவல்துறை தடுத்தது. அவங்க வெளியூர்ல இருந்து ஆட்களை எல்லாம் கூட்டிட்டு அங்க ஒரு கலவரத்தை உண்டு பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. போலீசார் அப்படி அனுமதிக்க மாட்டோம்னாங்க. உணவுப் பொருளா வேணா எடுத்துட்டு போங்கன்னாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், கொஞ்சமாவது மனசாட்சி வேண்டாமா? நம்முடைய முருகன் கோயில் திருப்பரங்குன்றம் முதல் படை வீடு, இங்க நீங்க இப்படி தகராறு பண்றீங்களா? நியாயமா? அரசியல் கட்சிகள் மௌனமா வேடிக்கை பார்க்கறது. எங்ககிட்ட ஆவணங்கள் இருக்குது. நாங்க இது புதுசா எந்த ஆவணம் இல்லைங்க, எல்லா ஆவணமும் நாங்க கொடுக்குறோம். 1934 கொடுத்த தீர்ப்பை கொடுக்குறேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு மேல தீபம் போடுறதுக்கு கோர்ட் அனுமதி கொடுத்துருக்குது, அதையும் கொடுக்குறேன். நாங்க நடத்திருக்கிற போராட்டம் திருப்பரங்குன்றம் மலை மேல கார்த்திகை தீபத்தூண்ல தீபம் போடப்பட்டு இருந்தது. வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு நாங்க அதை தடை செய்த போது நீதிமன்றத்துக்கு போனோம். நீதிமன்றம் நீங்க தீபம் ஏத்தலாம், அனுமதி இருக்குது, புரியுதுங்களா? ஆனா இது வேணும்னே இட்டு கட்டி பேசுறாங்க. இத யார் சொல்லணும்? முதலமைச்சர் அவர் சொல்லணும், அல்லது நீதிமன்றம் சொல்லணும். எப்ப பார்த்தாலும் நாங்க மாட்டுக்கறி தின்னுட்டு போவேன், நாங்க ஆடு கோழியில பலியிடுவேன், நாங்க மலை மேல போவோம். செயற்கை ஒரு பிரச்சனை. அவங்க மலை மேல போய் என்ன பண்றாங்கன்னா, அங்க பழங்கால சமணர் குகை இருக்கு, அதுக்கு பச்சை பெயிண்ட் அடிக்கணும். தொல்லியல் துறை நடவடிக்கை எடுத்திருக்கணும், அவங்க மேல வழக்கு போட்டிருக்கணும். எதுக்காக அங்க போய் பச்சை பெயிண்ட் அடிக்கிற? உங்களுக்கு அங்க ஒரு 30 சென்ட் ரைட், உங்களுக்கு பணத்தை போச்சிட்டீங்க ரைட்டுன்னு அதை விட்டுருக்குறாங்க இல்லைங்களா? யாரும் போய் நாங்களும் ஒன்றும்
அயோத்தி மேல அங்க ஒன்றும் கேள்வி எழுப்பல. இப்ப நீங்க இப்படி எல்லாம் பண்ணுனா நாங்க என்ன பண்றது? அதனால இந்து மக்கள் கட்சி திருப்பரங்குன்றம் மலை புனிதம் கெடுக்கப்பட்டிருக்கு, கறி தின்னுட்டு மேல போறாங்க. எங்களுக்கு எல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்குது. அதனால வர்ற 28ஆம் தேதி அங்க போய் பரிகார பூஜை, கோமாதா பூஜையும், அங்கே முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம், அங்க வேலுக்கு தான் அபிஷேகம், பாலபிஷேகமும் செய்து பரிகார பூஜைகளை நடத்த இருக்கிறோம். நீதிமன்றத்தில் இந்து மக்கள் கட்சி சார்பில் வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறோம். இந்த ஏற்கனவே நவாஸ்கனி அங்கே போன விஷயம் வந்து சர்ச்சை ஏற்படுத்திக்கிற நிலையில் நேற்று மேலும் சிலர் வந்து அங்கே வந்து பிரியாணி பேக்கெட்டோட போய்க்கிறாங்க. அவங்கள காவல்துறையினர் திருப்பி அனுப்பினதாக ஒரு தகவலும் ஒரு காணொளி வந்து அந்த இடத்துல தமிழக அரசாங்கம் இவங்க வந்தா சமாதானப்படுத்தி அனுப்புறது, அவங்க வந்தா சமாதானப்படுத்தி அனுப்புறது அல்ல. அது அங்க வந்து நம்முடைய தமிழக அரசு உறுதியாக தன்னுடைய முடிவை அறிவிக்க வேண்டும். முஸ்லீம்கள் அங்க வந்தா நீங்க அனுமதிக்கிறீங்க, மதுரை ஆதீனம் அங்க போறதுக்கு தடை, அவரை வீட்டு காவலில் வைக்கிறீங்க. வேலூர் இப்ராஹிம் பிஜேபி பிரமுகர், அவர் போறதுக்கு தடை, அவரை கைது பண்றீங்க. இது எந்த வகையில நியாயம்? இந்த ஒருதலை பட்சமா இருக்கக்கூடாது. செல்லூர் ராஜ் இருக்கிறாரு, நல்லா திருநீர் குங்குமம் எல்லாம் வச்சிருக்கிறாரு, அவங்க எல்லாம் கருத்து சொல்லணுமல்ல, எல்லாம் முருக பக்தர்கள் தானே. சு வெங்கடேசன் இருக்கிறாரு, தொல்பொருள் ஆராய்ச்சி கீழடியிலேயே குடியிருக்கிறாரு இல்லைங்களா? 5000 ஆண்டு கால பழமையான இரும்பு காலம்ங்கிறீங்க. அந்த 5000 ஆண்டு காலத்துக்கும் பழமையானது எங்க முருகன் இல்லையா? அதை விட பழமையான ஆளு தானே எங்க முருக பெருமாள். அவரே வேல் தானே கையில் வச்சிருக்கிறார். அதனால அவங்க எல்லாம் அதுல கம்யூனிஸ்டுகள், இவங்க எல்லாம் ரெட்டை வேடம் போடும். முஸ்லீம் அமைப்புகள், மத அடிப்படைவாத அமைப்புகள் இங்க வந்து அதை ஒரு இஷ்யூவா மாத்திட்டு இருக்காங்க. எல்லா கட்சிகளும் இதை கண்டிக்கும். வழக்கமா வழக்கு போடுவீங்க, ஆனா வந்து ஏற்கனவே போட்ட வழக்குகளுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை. திரும்ப நாங்க வழக்கு போட்டு டிக்ளேர் பண்ண சொல்லிருக்கோம் நீதிமன்றம். நாங்க வந்து மலை மேல ஆடு கோழி வெட்டுவதற்கு தடை, மலை மேல இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு அதை வந்து அகற்றணும். ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறது ஆக்கிரமிப்பு தான். படையெடுப்பு காலத்தில் நடந்துருச்சு அந்த தர்கா, அது ஆக்கிரமிப்பு தான். அதை அகற்றணும். அவங்களுக்கு வேணா வேற இடத்துல இந்து மக்கள் கட்சி சொந்த செலவுல அங்க திருப்பரங்குன்றத்திலேயே அந்த பக்கம் இடம் வாங்கி நாங்க தர்கா கட்டி கொடுத்தோம். எங்க கிட்ட இந்த முருகப்பெருமான் கிட்ட பிரச்சனை பண்ணாரு, புரியுதுங்களா? இதுக்கு தான் நாங்க வழக்கு போடுறோம். திருப்பூர்ல ஒரு புத்தக திருவிழா நடந்திருக்குது. தமிழ்நாடு முழுக்க புத்தக திருவிழாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. புத்தக கண்காட்சி, புத்தக திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்க வந்து மேடை நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம் என்கிற போர்வையிலே திராவிடர் கழகம், கம்யூனிஸ்டுகள் இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து அங்க இந்தியாவுக்கு எதிராக, மோடிக்கு எதிராக, இந்து சமயத்துக்கு எதிராக, RSSக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். திமுக சார்பு பேச்சாளர்கள், திமுகவுக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்தவர்களுக்கு மட்டும் தான் அனுமதி. மாவட்ட ஆட்சித்தலைவர் அது ஃபண்ட் கொடுக்கிறார். அவங்க பேச்சுக்களை இந்த திமுக ஆதரவு ஊடகங்கள் ஒளிபரப்புது. இது தமிழ்நாடு முழுக்க நடந்துட்டு இருக்கு. சுகி சிவத்தை மட்டும் தான் பேச வைப்பான், புரியுதுங்களா? யாரெல்லாம் திமுக லியோனி பட்டிமன்ற பேச்சாளர் பேச வைப்பான், சுந்தரவெள்ளி பேச வைப்பான். இதனால தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டை இந்து மக்கள் கட்சி செய்து வருகிறது. நாங்க நேரடியாகவே பல முறை அம்பலப்படுத்தி இருக்கிறோம். இந்த முறை RSS தான் வந்து காந்தியை கொன்னுச்சு அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு. ஒரு இயக்குனர், திரைப்பட இயக்குனர் கரு பழனியப்பன். RSSக்கும் காந்தி கொலைக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது முடிவான ஒன்று. அது மட்டும் அல்ல, ராகுல் இந்த பிரச்சாரத்தை செய்த போது அவர் மீது வழக்கு போட்டு காங்கிரஸ் கட்சி வந்து மன்னிப்பு கேட்டுச்சு. ராகுல் மன்னிப்பு கேட்டாரு, நான் இனிமேல் இப்படி பேச மாட்டேன். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கருப்பழனியப்பன் மாதிரி ஆளுக, இந்த அதுக்குன்னே ஆளுக இருக்கிறாங்க, இந்த முற்போக்கு எழுத்தாளர் சங்கம், இவனுங்களுக்கும் புஸ்தகத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இவங்க எல்லாம் வந்து வேண்டுமென்றே திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு எல்லாம் திமுக ஆதரவு பேச்சுக்களை பேசுவது, பெரியார் கொள்கைகளை திணிப்பது, ஈவேரா கொள்கைகளை திணிப்பது, மாட்டுக்கறியை திணிப்பது. இந்த மாட்டுக்கறி தின்னே ஆகணுமா? அது ஒரு உணவு, தமிழனுடைய உணவு மாட்டுக்கறி. இதையாட்டா இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கீங்க? இதான் உங்களுக்கு வேலையா? கேட்டா நான் புத்த மதம், நான் புத்தரை நேசிக்கிறேன், அம்பேத்கர் நேசிக்கிறேன், அம்பேத்கர் புத்தரா மாறிட்டாரு, புத்தர் மாட்டுக்கறி சொன்னாங்க. எவ்வளவு பெரிய முரண்பாடு பாருங்க. இதெல்லாம் வெறுப்பு பிரச்சாரம். அதை திருப்பூர்ல வந்து, திருப்பூர் உங்களுக்கு தெரியும், திருப்பூர்ல வந்து அது காவிகளின் கோட்டை. அந்த இடத்துல வந்து கருப்பழனியப்பன் வேணும்னே உள்நோக்கத்தோட பேசியிருக்கான், கலவரம் பண்ணணும் பேசியிருக்காங்க. இந்த கருப்பழனியப்பன் மாதிரி ஆளுகள்லாம் கேட்கறக்கு ஆளு இல்லைன்னு. இப்ப திமுக அரசாங்கம் அவங்களுக்கு ஆதரவா இருக்குது.
பணம் கொடுக்குது அவங்களுக்கு. காசு வாங்கிட்டு பேசுறவங்க தான் வரலாம். இந்த புத்தக கண்காட்சியை வாழ்வாதாரமா வச்சிருக்கிறான். யாருங்க இந்த புத்தக கண்காட்சி நடத்தி அதுல ஈவேரா, அண்ணா, அதுல RSS எதிர்ப்பு, அதுல சனாதன எதிர்ப்பு, அதுல அம்பேத்கருக்கும் ஈவேராவுக்கும் எல்லாம் என்னென்னமோ இருக்குதுன்னு எல்லாம் சொல்றது, அங்க வந்து பேசிட்டு இருக்கான். இதுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தான். இப்ப மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு என்ன வேலை? இதா வேலை, புத்தக கண்காட்சி நடத்திட்டு இருக்கிறதா வேலை? எல்லா ஊர்லயும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இந்த வேலை கொடுத்துருக்கான். மாவட்ட கல்வி அலுவலருக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கான். கல்வி அலுவலருக்கு என்ன வேலைன்னா, திமுக கொள்கை பூரா மாணவர்கள் மத்தியில திணிக்கணும். பள்ளிக்கூடங்கள்ல குழந்தைங்க அப்பா அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணக்கூடாது. இது கல்வி அலுவலருடைய வேலை. யாராவது ஆன்மீகத்தை பத்தி பேசினா ஸ்கூலுக்கு கூப்பிடக்கூடாது. இது யாரோட வேலை? கல்வி அலுவலர் வேலை. மாவட்ட ஆட்சித்தலைவர் வேலை புத்தக கண்காட்சின்னு போர்வியில திமுக காரன், திக காரன், கம்யூனிஸ்ட் காரன் எல்லாம் கூப்பிட்டு பேச வைக்கிறது அவன் வேலை. மோடி எதிர்த்து பேச வைக்கிறது, இந்தியாவை எதிர்த்து பேச வைக்கிறது, இது அவன் வேலை. எஸ்பிக்கு என்ன வேலைன்னா, யாராவது அரசாங்கத்தை பத்தி குறை சொல்லிட்டா அவன் மேல வழக்கு. சைபர் கிரைமுக்கு என்ன வேலை? திமுக ஐடி விங்கோட சேர்ந்து செய்யறது, உடனுக்குடனே வழக்கு. அதனால இந்த மாதிரி இருக்குது. அதை வந்து தைரியமா தட்டி கேட்டிருக்காங்க. அவர் வந்து எதிர்த்து கேட்டா உடனே அடிப்பியா நீ? உடனே RSS தலைவரை தாக்கி இருக்கிறார்கள். அதனால அங்கே எழுச்சி பெற்ற அந்த மக்கள் அவரை கைது செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அவரை கைது செய்திருக்கிறார்கள். இனிமேல் மேடை நிகழ்ச்சி நடத்துறது இல்லைன்னு இருக்கிறாங்க. மறுபடியும் அதுலேருந்து மேடை நிகழ்ச்சிகள் வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வழிகாட்டுதலோடு நடைபெறும் சொல்லி அறிவிச்சுக்கிறாங்க. சொல்லட்டும், சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு நீங்க யாரை கூப்பிடுவீங்க? இதே ஆளுகள் தான் கூப்பிடுவீங்க. ஏன் இலக்கியவாதி வந்து திமுக காரன் மட்டும்தான் இலக்கியவாதியா? கம்யூனிஸ்ட் காரன் மட்டும்தான் இலக்கியவாதியா? அவன் மட்டும்தான் புஸ்தகம் படிக்கிறானா? ஏன் ஒரு நாள் அண்ணாமலை கூப்பிடு, ஒரு நாள் அர்ஜுன் சம்பத்தை கூப்பிடு. மேடை நிகழ்ச்சி நடத்திருக்கேன், எங்களை எல்லாம் கூப்பிடக்கூடாது. மேடை நிகழ்ச்சியில பூரா ஸ்டாலின் குணசேகரன் தான் பேசணுமா? சுகீஸ் வந்தா பேசணுமா? இதான் எனக்கு. ஈரோடு கிழக்கு தேர்தலில் வந்து பெரியார் அப்படிங்கிறவர் வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்கு. இல்லைங்க, ஈவேரா கான்ட்ரவர்சி இருக்கு இல்லைங்களா? அது கான்ட்ரவர்சி கிடையாது. கடந்த 30 ஆண்டு காலமாக நாங்கள் ஈவேராவுடைய உண்மையான அந்த முகத்தை தோலுரித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப நாங்க என்ன கருத்துக்களை நாங்க சொல்லிட்டு இருக்கிறோமோ, ஈவேராவுக்கும் அம்பேத்கருக்கு சம்பந்தம் இல்லை, ஈவேரா தமிழர் கிடையாது, ஈவேரா தமிழ் மொழி இழிவுபடுத்தினாரு, ஈவேரா சுதந்திர போராட்டம் சுதந்திரம் வேண்டான்னாரு, புரியுதுங்களா? ஈவேரா பெண்களை கர்ப்பப்பை எடுங்கன்னு சொன்னார். இதெல்லாம் நாங்க சொன்னதுதான். ஈவேரா நிர்வாண சங்கத்துல உறுப்பினரா இருந்தாரு, ஈவேரா ஜாதி வெறிய வளர்த்தினாரு, ஈவேரா ஜாதி கலவரத்தை தூண்டினாரு, ஈவேரா பெண்களை கேவலமா நடத்தினாரு. இதெல்லாம் அர்ஜுன் சம்பத் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறது தான். நாங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு முன்னாடி நின்று சீமான் பேசிட்டு இருந்தார். இல்ல ஈவேரா பெண்களை விடுதலை பண்ண சொன்னாருன்னு பேசிட்டு இருந்தார். அவர் ஈவேரா புஸ்தகங்களை படிக்க படிக்க உண்மை என்னன்னு தெரிய வந்து இப்ப அவர் வந்து இப்ப பேச ஆரம்பிச்சிருக்கிறார். தமிழ் தேசியம் அப்படிங்கிற அந்த பார்வையில இருந்து கொண்டு அவர்கள் இன்றைக்கு ஈவேராவை எதிர்க்கிறார்கள். இந்த தமிழ் தேசியம் அப்படிங்கிற இந்த பார்வையில இவங்க செயல்படுறாங்க இல்லைங்களா? இவங்களுக்கும் தமிழுக்கு என்ன சம்பந்தம்? நாம் தமிழருக்கும் தமிழுக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க. நாம் தமிழருக்கும் தமிழுக்கு என்ன சம்பந்தம்? அவர் முப்பாட்டன் அதெல்லாம் அதாவது ஏசுநாதர தெய்வம் பாரு, எங்க முருகனை முப்பாட்டாங்க, புரியுதுங்களா? உண்மையான தெய்வத்தை முப்பாட்டன்னு மனிதன் ஆக்கிடுறாரு. ஜீசஸ் என்னன்னு இருக்காங்க, அவர் மனிதன் ஜீசஸ், அவர் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, கட்டணம் கொடுத்துட்டாங்க, ஆனா அவர் தெய்வங்கிறார். அதனால இதெல்லாம் வந்து கிறிஸ்டியன் மிஷனரிஸ் வந்துங்க, இந்த பெங்களூர் குணா மாதிரி இருக்கிற ஆளுங்க கொஞ்சம் பேர் தான் இந்த திராவிட இயக்கத்திலிருந்து ஒரு தமிழ் தேசியம்ங்கிற போர்வையிலே எதிர்க்கணும். இதெல்லாம் மிஷனரி வேலை தான். திராவிட இயக்கமும் கிறிஸ்தவ மிஷனரியுடைய கைகூலி தான். இந்த இந்த தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்கு பாருங்க, நாம் தமிழர் போன்ற அமைப்புகளும் கிறிஸ்தவ மிஷனரிகளின் தூண்டுதலின் பேர்ல தான் அவங்க செயல்படுறாங்க. இவங்களுக்கும் தமிழுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. தமிழ் தேசியம் நாங்க. தமிழ் தேசியம் யாரு? முருகப்பெருமான் தான் தமிழ் தேசியம், முடிவுடை மூவேந்தர் தான் தமிழ் தேசியம். தமிழுக்கு தமிழ் தேசியம் யாரு? நரேந்திர மோடி தான் தமிழ் தேசியம். உலகம் முழுக்க திருக்குறளை, உலகம் முழுக்க தமிழை கொண்டு போறவர் நரேந்திர மோடி தான். சனாதனம் தான் தமிழை வளர்க்குது, திராவிடம் அழிக்குது. இவன் என்னங்கிறான்னா, வள்ளுவருக்கே அடையாளம் இல்லைங்கிறானே, தமிழ் தேசியவாதிங்கிறான். வள்ளுவருக்கு ருத்ராட்சம் இல்லைங்கிறான். வள்ளுவருக்கு வந்து என்ன சொல்றாரு, திருநீர் இல்லைங்கிறான். வள்ளலாருக்கு வந்து என்னங்கிறான், வள்ளலாருக்கு திருநீர் இல்லைங்கிறான். வள்ளுவரையும் வள்ளலாரையும் இதுக்கும் திராவிடத்துக்கு என்ன சம்பந்தம்? இதுக்கும் இவன் பேசுற இந்த கிறிஸ்தவ தமிழ் தேசியத்துக்கு என்ன சம்பந்தம்? களவாட நினைக்கிறது. களவாட அவனுக்கு தான் நினைக்கிறானுங்க. கிறிஸ்தவனுடைய கைக்கூலியா இருந்துட்டு திருவள்ளுவர் போய் கிறிஸ்தவங்கிறான்.
வள்ளலார சனாதனத்தின் எதிரிங்கிறான். ஒருமையுடன் நினது திருவடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வள்ளலார் ஒரு சனாதனி. அருப்பெருஞ்சோதி தனிப்பெருஞ்சோதி இது வள்ளலாருக்கு ஈவராவுக்கு என்ன சம்பந்தம்? வள்ளலாருக்கு இந்த கிறிஸ்தவனுக்கு என்ன சம்பந்தம்? அதனால இந்த ரெண்டுமே புரியுதுங்களா? கிறிஸ்தவ அந்நிய அந்த மக்கள் எழுதி வைத்த சரித்திரத்தை படித்துக் கொண்டு எங்க மக்களை மதமாத்துறதுக்கும் சனாதனத்தை அழிக்கிறதுக்கும் வேலை செய்யறான், தமிழை அழிக்கிறதுக்கு வேலை செய்யறான். அதனால எங்களுக்கு இப்ப சீமான் நல்லா பேசுறாரு, ரொம்ப சந்தோஷம். அவங்க அதுக்கு நல்ல பதிலடி கொடுக்குறாங்க, இவங்க அவங்க பதிலடி கொடுக்குறாங்க, நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம். சீமான் முதல்ல திராவிட கொள்கை பேசினாரு, அப்புறம் அவர் படிச்சு இல்ல திராவிட கொள்கை போய் தமிழ்னாரு, அப்புறம் ஆன்மீகம் போய் இருந்தவர் முருகனை முப்பாட்டானாரு, அப்புறம் ராவணனை பெரும்பாட்டானாரு, சிவபெருமானாரு, அப்புறம் முல்லை நில கடவுள். நான் அப்பவே சொன்னேன் சீமான் கொஞ்சம் கொஞ்சமா தாய்மன் திரும்பிடுவாருன்னு. இப்ப எங்க பார்த்தாலும் திருநீரோட தான் இருக்கிறாரு சீமான். அவர் தாய்மன் திரும்பிட்டு ஒரு மனமாற்றம் வரட்டும். முப்பாட்டன் முருகன்கிறார். ஆனா திருப்பரங்குன்றம் பத்தி பேச மாட்டேங்க. திருப்பரங்குன்றத்துக்கு அவங்க மாவட்ட செயலாளர் போறாரு, எங்க மலை மேல தர்கால போய் பேர் சிக்கந்தர் மலைங்கிறாரு. நாம் தமிழர் சிக்கந்தர் மலைங்கிறாங்க. இந்த விடுதலை சிறுத்தை சிக்கந்தர் மலைங்கிறான். என்ன இந்த நாடே என்ன பூரா எல்லாம் எங்க கிட்ட இருந்து புடுங்கணும்னு நினைச்சிட்டீங்களா? இதுதான் இந்த தகவல். நன்றி.